வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சிரோட்டி செய்ய போறோம். அது கர்நாடகா ஃபேமஸ். கர்நாடகா கல்யாணத்துக்குள்ள கண்டிப்பா இது இருக்கும். இது சிரோட்டி ரவையில செய்யணும். அதாவது உப்புமா ரவையில இன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கும். ரவை மாவு மாதிரி இருக்கும். அந்த ரவையில செய்யணும். நான் இங்க 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கிறேன். கல்யாணத்துல கம்பல்சரி இந்த ஸ்வீட் இருக்கும். இது பாதாம் பால் ஊத்தி பாதாம் பவுடரு மேல ஒரு லட்டு போட்டு கம்பல்சரி வைக்குவாங்க. இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு. இது இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வெறும் ரவையில தான் செய்யணும். உங்களுக்கு இந்த சிரோட்டி ரவை கிடைக்கலன்னா மாம்பழ உப்புமா ரவையை கூட மிக்சியில பவுடர் மாதிரி அடிச்சுட்டு செய்யலாம். ரவையில செய்யறதுனால நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஒரு 4-5 நாள் ஆனா கூட. அப்புறமா எண்ணெய் இழுக்காது அவ்வளோவா. அதுக்காக தான் நம்ம ரவை செய்யறது. இது பேரு சிரோட்டி ரவைன்னு கேட்டா தருவாங்க கடையில. இது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கைவிடாம பிசையும் போது இது ரவை மாதிரி தான் இருக்கும். நல்லா 10 நிமிஷம் இழுத்து இழுத்து பிசைஞ்சோம்னா ஒரு மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு பிசையணும். இதுல இந்த பிசைறது தான் இருக்கிறதே வேலை. நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசைங்க. 10 நிமிஷம் கைவிடாம பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து 10லேருந்து 15 நிமிஷம் கைவிடாம நல்லா மாவு மாதிரி நெய்ஸா வர வரைக்கும் நல்லா அமுத்தி அமுத்தி பிசைய வேண்டியதா இருக்கும். இப்ப நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சாஃப்டா பிசைஞ்சு நல்லா சாஃப்டா மாவு மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப உள்ள பதற வைக்கிறதுக்காக நெய் நல்லா தேய்ச்சிக்கலாம். பூரி லேயர் லேயரா வர்றதுக்கு உள்ள நெய்யும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நெய் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நெய் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். 1 2 3. அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நெய்யை வெண்ணெய் மாதிரி வர்ற அளவுக்கு நீங்க எந்த இதுவும் வைக்கக்கூடாது. கையிலேயே தான் நல்லா இப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கலர் மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி வரும். அந்த அளவுக்கு தேய்க்கணும். இது நல்லா அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க ஒரு அகலமான பாத்திரத்துல. நான் 1/2 கிலோ ரவைக்கு 100 ml நெய் எடுத்திருக்கிறேன். இதுல ஒரு 10லேருந்து 15 பூரி வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா கலர் மாறும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா வெள்ளை கலரா வரும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தேய்க்கணும். பாருங்க, நம்ம போடும்போது எல்லோ கலர்ல ரவை மாதிரி இருந்துச்சு. இப்ப நல்லா வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு. மெயினா இதுதான் ரொம்ப முக்கியம். இதுவும் அரிசி மாவு போட்டு இதே அளவுக்கு திரும்ப தேய்க்க வேண்டியதா இருக்கும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கையில தான் தேய்க்கணும். பாருங்க, நெய் போடும்போது வேற கலரா இருந்துச்சு. இப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரா வந்திருக்குது. இப்ப அதே 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் போட்டா அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். 1 2 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இதுவும் திரும்ப நல்லா மிக்ஸ் ஆயிட்டு திரும்பவும் இதே வெண்ணெய் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெய் தேய்க்கிறதும் அரிசி மாவு நம்ம ப்ரெஷர் கொடுத்து இது பண்றதும். பாருங்க, நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ சப்பாத்தி மாவுக்கு உண்டை பிடிக்கிற மாதிரி உண்டை பிடிச்சிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாதிரி சப்பாத்தி மாதிரி இருக்கிற மாவெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது மேல நம்ம செஞ்சு வச்ச நெய்யும் அரிசி மாவும் மேல போட்டு தேய்ச்சிக்கலாம். எல்லாம் அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம இந்த அரிசி மாவும் நெய்யும் நல்லா வெண்ணெய் மாதிரி தேய்க்கணும். அதில் தான் இருக்கிறதே அந்த இது பதமே.
இது கரெக்டாக வரலன்னா சிரோட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிறிஸ்பியாக வராது, லேயர் வராது. இப்போ இந்த மாதிரி நல்லா மேலே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தியை இது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலேயும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 5 சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 5 சப்பாத்தி லேயர் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை டைட்டாக சுற்றிக்கலாம். நீங்கள் டைட்டாக சுற்றிட்டு இப்போ நல்லா 1 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸை இப்படியே வச்சுட்டு இப்போ கையிலேயே இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் சப்பாத்தி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம மைதா மாவு போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பூரி சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு சின்ன பூரி சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா வேணாம், கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ போட்டுட்டு நம்ம எண்ணெயை ஒரு கரண்டி வச்சு இது மேலே நல்லா ஊற்றணும். அப்போதான் அது லேயர் லேயராக நல்லா வரும். சூடான எண்ணெயை எடுத்து இது மேலே ஊற்றிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு நல்ல லேயர் கிடைக்கும். இது கர்நாடகாவில் பிராமணருங்க கல்யாணத்தில் இந்த டிஷ் இல்லாமல் கல்யாணமே செய்ய மாட்டாங்க. அவங்க கல்யாணம்ன்றது இல்லை, எந்த விதமான ஃபங்க்ஷன் செஞ்சாலும் இது கம்பல்சரி இந்த டிஷ் இருக்கும். இது மேலே நல்ல சூடான எண்ணெய் ஊற்றி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்படி ஊற்றி எடுக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான சிரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.